ஹாய் காய்ஸ், நாம் பார்க்க போகிறது இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற யூனிட் 7 இருக்கிற உருத்திரங்கண்ணகரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் அவர் எழுதியிருந்தால் பெருமாற்றுப்படை, அதனுடைய பொருள் ஆற்றுப்படைன்னு சொல்லலாம். திணையை பொருத்தனைன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அதில் பாவை ஆசிரியர்ப்பான். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆசிரியர் தான் எழுதியிருப்பார் இந்த பெருமாற்றுப்படை. ஸோ ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிகளை பொறுத்த வரைக்கும் 500. பெயர் காரணம் பெரிய யாழ்ப்பாணர்களும் சரி, ஆற்றுப்படுத்துவதாலும் சரி, சிறுப ஆற்றுப்படையை மாட்டிடும் அந்த அதிக அடிகளை பெற்றிருப்பதாலும் இது பெருமானாற்றுப்படை ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. 100 பெருமானாற்றுப்படை சுற்றும் பட்டினப்பாலை. இது பெருமானாற்றுப்படையும் எழுதியிருப்பார், பட்டினப்பாலையும் எழுதியிருப்பார். ஸோ அந்த பட்டினப்பாலை ஏற்றும் இறக்குமதி பற்றி கூறக்கூடிய ஒரு நூல்னு சொல்லலாம். ஊர் கடலூர். புலருடைய தலைன்னு பார்க்கும்போது இது பாடிய புலவர் என கடலூர் ஒருத்தரங்கன்னு தெரியும் நமக்கு. அவர் பிறந்த ஊர் பட்டினப்பாளைன்னு சொல்லுவாங்க. பட்டினப்பாலை பாடியும் அவர் தான். ஸோ பாட்டு தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்தரையன். வேறு பெயர். ஸோ இந்த பெருமானாற்றுப்படைக்கு வேறு பெயர் பானாறு சமுதாய பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இதில் பார்க்கலாம். இதில் ஸ்கூல் புக் டேட்டா இது. அதாவது இந்த பாடல் அந்த பாடல் வரி அவருடையது. வானம் ஒன்றை மதலை போல ஏனி சாத்தி ஏற்றுஞ்சென்னி விண்புற நிவத்து வேய மாடத்து இரவில் மாட்டி இலகுச்சுடன் இஜிலி உறவனிது அலுவத்து ஒடுக்கம் கரையும் துறை. ஸோ இதுதான் அவருடைய பாடல் வரி. ஸோ நெக்ஸ்ட் தேவிரா புக்குடைய கண்டென்ட்டு. அதாவது சங்ககால புலவர். இவர் சங்ககால புலவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடலூர் தான் பிறந்திருப்பார். ஆகவே கடலில் உருத்திரங்கண்ணன் என்று அழைக்கப்பட்டவர். உருத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவபெருமானுடைய பெயரில் ஒன்றுதான் உருத்திரன். சிவ வழிபாட்டினர். இவர் சிவ வழிபாட்டினர்னு சொல்லி யூகிக்கிறாங்க இதன் மூலம். உருத்திரங்கன் அதாவது அதை கோப்பாவுடைய கண் தான் அப்படி உருத்திரன் சொல்லி கொடுவாங்க. சங்கந்த நூல் பாட்டிலும் சரி தொகையிலும் சரி இவரது பாடல் இடம்பெற்றுள்ளன. 10 பாட்டு இடம்பெற்றுள்ள பட்டினப்பாலை பெருமானாற்றுப்படை 2மே 10 பாட்டு நூல் இயற்றிப்பார். இவர் பாண்டிய நாட்டில் பிறந்தவர் என்றாலும் பட்டினப்பாலையில் சோழ நாட்டின் துறைமுகப்பட்டினமான காவிரி பூம்பட்டினத்தை பற்றியும் சரி, பெருமானாற்றுப்படையிலும் சரி, தொண்டை நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் அதை பற்றி புனைந்து பாடியிருப்பார். எனவே அக்காலத்தில் உள்ள தமிழ்நாடு முழுக்க நன்கறிந்து புகழ்பெற்ற புலர்கள் ஒழுங்காக இவரும் ஒருத்தர் சொல்லலாம். பட்டினப்பாலையை பாடியதற்காகவே சோழ கரிகாலவரால் இவருக்கு 16 லட்சம் பொற்காசு பரிசளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய புலமையில் குறிப்பிடுறாங்க. இவர் இயற்றியதை அகநானூற்றில் ஒரு பாடல் 167 சரி, குறுந்தொகையில் ஒரு பாடல் 352 சொல்கிறாங்க.